வணக்கம். இதில் அங்காஃப ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏர்பஸ் கொள்வனவு ஊழல் விசாரணை ஆஸ்திரேலியா செல்கிறது சிஐடி மற்றும் கையூட்டல் ஒழிப்பு குழு. 2026 காபோத சாதனதர பரீட்சை விண்ணப்பிக்க நாளை மறுதினம் இறுதி தீர்மானம். மத்திய கிழக்கு பதற்றம், குவைத்துக்கான ஸ்ரீலங்கன் விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தம். ஹோர்முஸ் நீரிணையில் பற்றியெறியும் கப்பல்கள் விலை கொடுக்க நேரிடும் எச்சரிக்கும் ட்ரம்ப். கனடா பொருட்களுக்கு 50% வரி, ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. கயானா கப்பல் விபத்து, 27 பேரின் உடல்கள் சடலமாக மீட்பு. டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடரும் போராட்டம், ஜேவிபி நட்டாவை சந்தித்து பேச்சுவார்த்தை. வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். தொடர்வன விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் வானூர்தி நிறுவனத்திற்காக 10 ஏர்பஸ் வானூர்திகளை கொள்வனவு செய்த போது ஐரோப்பிய நிறுவனம் ஒன்றிலிருந்து $2 மில்லியன் அமெரிக்க பெறுமதியான பணத்தை கையூட்டலாக பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களையும் சாட்சிகளையும் தேடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அடங்கிய விசேட குழு ஒன்று ஆஸ்திரேலியா நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளது. குறித்த ஏர்பஸ் கொள்வனவு ஒப்பந்தத்தின் போது பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் வங்கிக் கணக்கின் உரிமையாளர் என கூறப்படும் நிமல் பெரேரா என்பவர் ஆஸ்திரேலியாவில் வசித்து வருவதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு இதற்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்திருந்தது. இந்த நிலையிலேயே இந்த மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஸ்ரீலங்கன் வானூர்தி நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மற்றும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகன் சமீந்திர ராஜபக்ஷ ஆகியோர் வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு கொழும்பு மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றங்களால் இதற்கு முன்னர் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். 2026 ஆண்டுக்கான சாதாரணதர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் காலம் எதிர்வரும் 23ஆம் திகதியுடன் நிறைவடைவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாமை ஒரு தடையாக இருக்காது என்பதால் அனைத்து விண்ணப்பதாரர்களும் அதற்கு முன்னர் விண்ணப்பிக்குமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் பரீட்சை அறிவித்தலில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த காரணம் கொண்டும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது என்றும் பரீட்சைகள் திணைக்களம் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் அல்லது சந்தேகங்களுக்கு 1911 என்ற துரித சேவை இலக்கம் மற்றும் 0112784537 மற்றும் 0112786616 மற்றும் 0112784208 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் அல்லது 0112784422 என்ற தொலைநகல் இலக்கம் ஊடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் காரணமாக குவைத் நாட்டிற்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இதன்படி நேற்று முதல் ஜூலை 26ஆம் திகதி வரை குவைத்திற்கான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மேலதிக தகவல்களுக்கு 0979 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் மூலமாகவோ அல்லது 009411777197 அல்லது 009474444197 ஆகிய வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியோ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் திடீரென தீவிரமடைந்துள்ள பாதுகாப்பு பதற்றம் காரணமாக முக்கிய நகரங்களுக்கான தனது விமான சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக பிரான்ஸ் நாட்டின் தேசிய விமான நிறுவனமான ஏர் பிரான்ஸ் அவசர அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் குறிப்பிட்ட வான்வழி பகுதிகளில் விதிக்கப்பட்டுள்ள கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாகவே இக்கடினமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஏர் பிரான்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் சவுதி தலைநகர் ரியாத்திற்கான விமான சேவைகள் ஜூலை 24ஆம் திகதி வரையிலும், ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரத்துக்கான சேவைகள் ஜூலை 27ஆம் திகதி வரையிலும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அத்தோடு லெபனானின் பெய்ரூட் நகருக்கான விமான சேவைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் 2ஆம் திகதி வரை தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வான்வழி பாதைகளில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் தடை மற்றும் சேவைகள் ரத்து காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்யவிருந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலவரங்களை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அடுத்த கட்ட அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் ஏர் பிரான்ஸ் தனது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது.
அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கிடையான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. 10வது நாளாக ஈரானிய நகரங்களை குறிவைத்து அமெரிக்க படைகள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளன. சிரிக் அருகேயும் பந்தர் அப்பாஸ், கேம்ஸ் தீவு, சபாகர் மற்றும் கொனாரக் ஆகிய பகுதிகளிலும் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க வீரர்களின் மரணங்களுக்காக ஈரான் பல மடங்கு விலை கொடுக்க நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் தனது பதிலடி தாக்குதல்களை தொடர்வதுடன் கடந்த சில மணி நேரங்களில் பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க நிலைகளை தாக்கியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 2 எண்ணெய் கப்பல்கள் கன்னிவெடிகளில் வெடித்து சிதறியுள்ளதாகவும் கப்பல்களில் பாரிய தீ ஏற்பட்டுள்ளதாகவும் IRGC குறிப்பிட்டுள்ளது. அரசு செய்தி நிறுவனமான IRIP வெளியிட்ட ஒரு அறிக்கையில் 2 கப்பல்களின் மாலுமிகளை மீட்புக் குழுவினர் வெளியேற்றி வருவதாக தெரிவித்துள்ளது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமனில் உள்ள கவுதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல்வழி முற்றுகையை அறிவித்துள்ளதால் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மேலும் சீர்குலையப்படும் என அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இந்த வரி விதிப்பு 30 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க வர்த்தக கொள்கைக்கு எதிராக கனடா செயற்படுவதன் காரணமாகவே இந்த புதிய வரி மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் வாகனங்கள், பாட்பொருட்கள் மற்றும் மதுபானங்களுக்கு கனடா வரி விதிக்க எடுத்த தீர்மானத்திற்கு பதிலடியாகவே அமெரிக்க ஜனாதிபதி இந்த முடிவை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கனடாவினால் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் நுகர்வோர் பொருட்கள் உட்பட பலதரப்பட்ட பொருட்களுக்கு இந்த புதிய வரி விதிப்பு அமல்படுத்தப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூடுதல் வரி விதிப்பு கனடாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல்கள் என்றும் பிரதமர் கார்னி தெரிவித்துள்ளார். கனடா காட்டுத்தீயின் புகை அமெரிக்க நகரங்களுக்குள் பரவுவது தொடர்பாக சுங்க வரிகளை விதிப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தலை தொடர்ந்து இந்த வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு கயானா வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் இந்நாடு அமைந்துள்ளது. இந்நிலையில் அந்நாட்டின் தலைநகர் ஜார்ஜ் டவுனில் இருந்து பரிமா வாயினி நகருக்கு கடல் வழியாக கடந்த 18ஆம் தேதி சிறிய ரக கப்பல் புறப்பட்டது. அந்த கப்பலில் 179 பேர் பயணித்தனர். கப்பல் நடுக்கடலில் பயணித்த போது திடீரென கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கப்பலில் பயணித்த அனைவரும் கடலில் மூழ்கினர். இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் பெண்கள், குழந்தைகள் உட்பட 69 பேரை உயிருடன் மீட்டனர். ஆனால் கடலில் மூழ்கிய 110 பேரின் நிலை என்ன என்று தெரியவில்லை. இதனால் கடலில் மூழ்கிய 110 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. கடலில் மூழ்கி மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடலில் கப்பல் மூழ்கி விபத்துக்குண்டான சம்பவத்தில் மாயமானவர்களில் 27 பேரின் உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. மேலும் எஞ்சிய 83 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி முன்னெடுத்து வரும் போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. நாடாளுமன்றம் நோக்கிய பேரணியின் போது ஏற்பட்ட வன்முறை மற்றும் தடியடிக்கு பின்னர் அங்கு காவல்துறையினர் மற்றும் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சோனம் வாங்சுக்கின் விடுதலை, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பதவி விலகல் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவை அடுத்து உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்குதல் ஆகிய கோரிக்கைகளை முன்னிட்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்ட குழுவினர் மத்திய அமைச்சர் JP நட்டாவை சந்தித்து மனு அளித்த நிலையில் கோரிக்கைகள் குறித்து உரிய மட்டத்தில் விவாதிப்பதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இளைஞர் தலைவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்கும் வரை அல்லது மருத்துவமனைக்கு வந்து தன்னை சந்திக்கும் வரை தனது உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடரும் என சோனம் வாங்சி அறிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 095146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள்.
அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.